வணக்கம். ஒரு எலெக்ஷன்ல வோட்டிங் பெர்சன்டேஜ்ங்கிறத வெறும் நம்பர்ஸ் மட்டும்தானா? இல்ல அது ஒரு அரசாங்கத்தோட நிர்வாக திறனையே கேள்வி கேட்கற அளவுக்கு பவர்ஃபுல்லானதா? இன்னைக்கு நாம தமிழ்நாட்டோட தேர்தல் புள்ளிவிவரங்களுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பெரிய முரண்பாட்டை பத்தி தான் அலசப் போறோம். இது சில முக்கியமான கேள்விகளை எழுப்புது. சரி, விஷயத்துக்கு வருவோம். இந்த ரெண்டு நம்பர்ஸையும் பாருங்களேன். ஒரு பக்கம் பல சவால்கள் இருக்குன்னு நம்ம நினைக்கிற பீகார். அங்க வரலாற்றில் இல்லாத அளவுக்கு 64.66% வாக்குப்பதிவு நடந்திருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் நம்ம சென்னை, இந்தியாவோட ஒரு முக்கியமான மெட்ரோ சிட்டி. இங்க வெறும் 53.96% தான். இது எவ்ளோ பெரிய வித்தியாசம் பாருங்க. இந்த ஆச்சரியமான வித்தியாசம்தான் நம்மளோட இந்த முழு அலசலுக்கும் ஆரம்ப புள்ளி. இத வச்சு நம்ம தமிழ்நாடு அரசாங்கத்தை நோக்கி 5 முக்கியமான அடிப்படையான கேள்விகளை கேட்க போறோம். வாங்க ஒவ்வொரு கேள்வியா பார்க்கலாம். முதல் கேள்வி ரொம்பவே வெளிப்படையா தெரியற ஒரு பிரச்சனையில இருந்துதான் ஆரம்பிக்குது. அதாவது தமிழ்நாட்டுக்குள்ளேயே சிட்டிக்கும் கிராமத்துக்கும் நடுவுல இருக்கிற இந்த ஓட்டிங் வித்தியாசம்தான் அது. 27.57%. இந்த நம்பர் என்ன சொல்லுது தெரியுமா? தமிழ்நாட்டிலேயே அதிகமா ஓட் போட்ட தர்மபுரிக்கும் ரொம்ப கம்மியா ஓட் போட்ட சென்னை சென்ட்ரலுக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசம் இது. யோசிச்சு பாருங்க, ஒரே ஸ்டேட்டுக்குள்ள இவ்வளவு பெரிய கேப். இது உண்மையிலே கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கு இல்லையா? இதுதான் நம்மளோட முதல் கேள்விக்கு அடித்தளம். பீகார் மாதிரி ஒரு மாநிலத்தாலேயே அதிக வாக்குப்பதிவை சாதிக்க முடியுதுன்னா, தமிழ்நாட்டுல குறிப்பா நகரங்கள்ல குறைஞ்சிக்கிட்டே வர்ற இந்த வாக்குப்பதிவை சரிசெய்ய அரசாங்கம் என்ன உறுதியான ஒரு காலக்கெடுவோடு கூடிய நடவடிக்கைகளை எடுத்திருக்கு? இது வெறும் நம்பர்ஸ பத்தின விஷயம் இல்ல, இது அக்கவுண்டபிலிட்டி பத்தின விஷயம். சரி, பிரச்சனை வெறும் ஓட் போட வராதவங்கள பத்தி மட்டும் இல்ல, அதை விட ஆழமானது. அதாவது வோட்டர் லிஸ்ட்லேருந்தே காணாம போனவங்கள பத்தியும் தான். இது நம்மள ரெண்டாவதே இன்னும் சீரியஸான ஒரு கேள்விக்கு கூட்டிட்டு போகுது. 6.43 லட்சம். சும்மா ஒரு நம்பர் மாதிரி தெரியுதா? இல்ல, ஜான்வரி 2023ல இருந்து ஜான்வரி 2024 வரைக்கும், அதாவது ஒரே வருஷத்துல தமிழ்நாட்டோட வோட்டர் லிஸ்ட்ல இருந்து நீக்கப்பட்ட வாக்காளர்களோட எண்ணிக்கை இது. ஆமாங்க, 6 லட்சத்துக்கும் மேல. இங்கதான் நம்ம ரெண்டு விதமான அப்ரோச் பாக்குறோம். ஒரு பக்கம் தமிழ்நாடு, முறையான வெரிஃபிகேஷன் எதுவுமே இல்லாம லட்சக்கணக்கான பேரை வோட்டர் லிஸ்ட்ல இருந்து நீக்கிறது. இன்னொரு பக்கம் பீகார், அங்கேயும் பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கு. ஆனா அதுக்கு ஈடு செய்யற மாதிரி மக்களை தேடி போய் ஓட்டு போட வச்சிருக்காங்க. அதாவது ஒன்னு வெறும் நிர்வாக ரீதியான நீக்கம், இன்னொன்னு ஜனநாயக ரீதியான ஈடுபாடு. அப்ப நம்மளோட ரெண்டாவது கேள்வி ரொம்ப நேரடியானது. மக்களை ஓட்டு போட வைக்கிறதுல முதலீடு செய்யறது விட்டுட்டு லட்சக்கணக்கான மக்களோட பேரை அலட்சியமா நீக்கிற இந்த வழிய அரசாங்கம் ஏன் தேர்ந்தெடுத்துச்சு? பீகாரோட வெற்றி இவங்களோட இந்த முடிவை இன்னும் பெரிய கேள்விக்கு உள்ளாக்குது இல்லையா? சரி, அடுத்ததா ஒரு பெரிய முரண்பாட்டை பார்க்கலாம். அதாவது அரசாங்க தன்னை பத்தி சொல்லிக்கிறதுக்கும் உண்மையில களத்துல நடக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசத்தை பத்தி. இதுதான் நம்மள மூணாவது கேள்விக்கு கூட்டிட்டு போகுது. தமிழ்நாடு குட் கவர்னன்ஸ்ல, அதாவது நல்லாட்சியில முதல் இடத்துல இருக்கு. இது மாநில நிர்வாக சீர்திருத்தத்துறை சொல்றது. ஓகே, இதுதான் உங்களோட கிளைம். ஆனா நிஜத்துல இது எந்த அளவுக்கு உண்மையா இருக்குன்னு பாக்கலாமா? இந்த டேபிள பாருங்க. இந்த முரண்பாடு அப்பட்டமா தெரியும். பீகார்ல மதியம் 1 மணிக்கே 42% மேல வாக்குப்பதிவு நடந்திருக்கு. ஆனா தமிழ்நாட்டோட நல்லாட்சி ரேங்கிங் நம்பர் 1 இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு வேகத்தை நாம பார்க்க முடியல. அப்போ இந்த நல்லாட்சிங்கிற பட்டம் வெறும் காகிதத்துல மட்டும்தானா? களப்பணியில எங்க அதோட தாக்கம் தெரியுது? அதனாலதான் இந்த மூணாவது கேள்வி வருது. பீகாரை விட குறைவான அளவுக்கு தான் மக்களை ஓட்டு போட வைக்க முடியுதுன்னா, அப்புறம் எப்படி ஆளுமையில நாங்க தான் பெஸ்ட்ன்னு சொல்லிக்க முடியும்? மக்களை ஜனநாயகத்துல பங்கெடுக்க வைக்கிறது தானே ஒரு நல்லாட்சியோட முதல் படி. அடுத்தது முன்னுரிமை. ஒரு அரசாங்கத்துக்கு நிர்வாக திறமை இருக்கு. ஆனா அந்த திறமைய அவங்க எதுக்காக பயன்படுத்துறாங்கங்கிறது தான் இங்க முக்கியமான விஷயம். வாங்க பார்க்கலாம். இந்த சார்ட்ட பாருங்க. இது MGNREGS திட்டம், அதாவது 100 நாள் வேலை திட்டம் பத்தினது. இதுல இந்தியா முழுக்க நடக்கிற வேலையில 15% மேல தமிழ்நாட்டுல தான் நடக்குது. கிராமப்புற மக்களை ஒரு நல திட்டத்துக்காக இவ்ளோ சிறப்பா ஒண்ணு திரட்ட முடியுது. இதுல இருந்து என்ன தெரியுது? அரசாங்கத்துக்கிட்ட நிர்வாக திறமைக்கு எந்த குறையும் இல்லை. இதுதான் நம்மளோட 4வது கேள்வி. ஒரு நலத்திட்டத்துக்காக கிராமப்புற மக்களை வெற்றிகரமா அணிதிரட்ட தெரிஞ்ச அரசாங்கத்தால ஒரு ஜனநாயக கடமையான வாக்குப்பதிவுக்காக நகர்ப்புற மக்களை ஏன் அணிதிரட்ட முடியல? இது திறமை சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இல்ல முன்னுரிமை சம்பந்தப்பட்ட பிரச்சனையா? சிட்டி ஓட்டர்ஸ் விஷயத்துல ஒரு அக்கறையின்மை இருக்கும்னு ஒரு சந்தேகம் வருது இல்லையா? சரி, இந்த டைம்லைனை பாருங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த தெளிவா காட்டுது. 2024ல லோக்சபா எலெக்ஷன் நடக்குது. கிட்டத்தட்ட 1,88,00,000 பேர் தமிழ்நாட்டுல ஓட் போடல. அதுக்கப்புறம் ஜூலை மாசம் ஆளும் கட்சி ஒரு பெரிய மெம்பர்ஷிப் டிரைவ் ஆரம்பிக்குது.
வீடு வீடா போய் ஆள் சேர்க்கறாங்க. டைமிங்க கவனிச்சிங்களா? எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் இந்த மாபெரும் களப்பணி நடக்குது, முன்னாடி இல்ல. அப்போ நம்மளோட 5வது மற்றும் கடைசி கேள்வி இதுதான். தேர்தல்ல மக்கள ஓட்டு போட வைக்கிறதுக்கு காட்டாத ஒரு தீவிரத்தை தேர்தலுக்கு அப்புறம் கட்சிக்கு ஆள் சேர்க்கறதுல காட்டுறதுக்கு என்ன காரணம்? அப்ப மக்களை திரட்டுறதுங்கிறது ஜனநாயகத்தை வலுப்படுத்தவா இல்ல கட்சி அரசியலுக்காகவா? சோ இந்த 5 கேள்விகளையும் ஒன்னா சேர்த்து பார்த்தா நமக்கு ஒரு தெளிவான சித்திரம் கிடைக்குது. சிட்டிக்கும் கிராமத்துக்கும் வாக்குப்பதிவுல பெரிய வித்தியாசம் இருக்கு. மக்களை ஓட் போட வைக்கிறத விட அவங்க பேரை லிஸ்ட்ல இருந்து நீக்கிறதுல தான் கவனம் இருந்திருக்கு. நல்லாட்சின்னு சொல்றதுக்கும் நடக்கிறதுக்கும் சம்பந்தம் இல்ல. கடைசியா ஜனநாயக கடமையை விட கட்சி அரசியல் முக்கியமா போயிருக்கு. இதெல்லாம் ஏதோ தற்செயலா நடந்த தவறுகள் மாதிரி தெரியல இல்லையா? கடைசியா இந்த முழு அலசலும் நம்ம மனசுல ஒரு பெரிய கேள்வியை விட்டுட்டு போகுது. ஒரு அரசாங்கத்துக்கிட்ட மக்களை திரட்டுறதுக்கான எல்லா திறமையும் இருக்கு. ஆனா அந்த திறமைய அவங்க ஜனநாயகத்துக்காக பயன்படுத்த விரும்பலன்னா அது நம்ம ஜனநாயகத்தோட ஆரோக்கியத்தை பத்தி என்ன சொல்லுது? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?